Good morning students, Seva Sandhya Higher Secondary School, 9th Science. I am V. Rajendran, your science teacher. Today we are going to discuss about feed management. தீவன மேலாண்மை. The dairy cattle need balanced rations containing all nutrients in proportional amounts and food additives which contains minerals, vitamins, antibiotics and hormones to promote the growth of animals, good yield of milk and protect them from diseases. Dairy cattle பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பசுக்களுக்கு பேலன்ஸ் ரேஷன்ஸ் மீன்ஸ் சரி சம விகித உணவு தேவைப்படுகிறது. சமச்சீரான சரி விகித உணவு தேவைப்படுகின்றது. அந்த உணவில் என்னென்ன இருக்கப்படுதுன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஆல் நியூட்ரியன்ஸ், எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அதில் காணப்படுது. இன் ப்ரொபோஷனல் அமௌண்ட்ஸ் அண்ட் ஃபுட் அடிக்டிவ்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் மினரல்ஸ், அதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மினரல்ஸ் தனிமங்கள், விட்டமின்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் and hormones to promote the growth of animals. Antibiotics means உயிர் எதிர்ப்பொருட்கள் and hormones, இதெல்லாம் அதில் அந்த சரிவிகித உணவுப் பொருளை இதெல்லாம் கலந்து காணப்படுது. இதெல்லாம் இருந்தால் தான் சரிவிகித உணவுன்னு பெயர். growth of animals, good yield of milk and protect them from diseases. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கறது மூலியமாக அந்த கால்நடைகள் வந்து என்னது, குட் yield of milk, நல்ல அதிக அளவில் பால் கொடுக்கக்கூடிய திறனை பெறுது. அண்ட் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் டிசீசஸ், இது வந்து என்னது, நோய்களில் இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சரிசம விகித உணவானது பெரும்பங்கு வகிக்குது. த டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் மில்கிங் கவ் இஸ், அந்த மாதிரியான இந்த பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு டெய்லி தினமும் கொடுக்கக்கூடிய அந்த தீவனத்தோட அளவு ரேஷியோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, 15 to 25 kg ஆஃப் ரஃபேஜ், ட்ரை கிராஸ் அண்ட் க்ரீன் ஃபோடர். செகண்ட் பாயிண்ட் வந்து 4 to 5 kg ஆஃப் கிரைன் மிக்சர். தேர்ட் ஒன் இஸ் 100 to 150 liters ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 15 to 25 kg ஆஃப் ரஃபேஜ் மீன்ஸ் என்னது, தவிடு அல்லது சக்கை, இந்த மாதிரி ப்ராக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரை கிராஸ், உலர்ந்த புழுக்கள் அல்லது க்ரீன் ஃபோடர் அல்லது பசுந்தாள் இதெல்லாம் வந்து கொடுக்கறது மூலியமாக அதுங்களுக்கு என்னது, சக்கை அல்லது தவிடு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இது வந்து இது என்ன இருக்குன்னா, உலர் புற்கள் அல்லது பசுந்தாள் புற்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து 4 to 5 kg ஆஃப் கிரைன் மிக்சர்ஸு, 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய தானிய கலவைகள், அதையும் கொடுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து 100 to 150 liters ஆஃப் வாட்டர். டெய்லி வந்து இதை எவ்வளோ கொடுக்குறாங்க, 100லேருந்து 150 லிட்டர் வந்து வாட்டர் அதுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க.